உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் சிறுபான்மை சமூகத்தவரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் மின்சாரத்தை எந்தவித முன்னறிவிப்புமின்றி துண்டித்தது கடுமையான சட்டமீறல் என்றும் இது சிறுபான்மை சமூகத்தை இலக்காக கொண்ட திட்டமிட்ட தாக்குதல் என்றும் குற்றம் சாட்டி நாகர்கோயில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்மண்டல துணை செயலாளர் பகலவன், பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் ஸ்டெர்லைன் பாக்கியதாஸ், கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் கோட்டார் யோசப், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி மணிகண்டன், தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு, ஊடக ஒருங்கிணைப்பாளர் தொல்காப்பியன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் யாசர் அர்வத், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் முஜீப் ரஹ்மான் மற்றும் மணவை கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கன்னியாகுமரி மாநகர் மாவட்டம் சார்பாக இப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அலுவலகம் முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இந்த மாவட்டத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாரதி அவர்கள் லஞ்ச பேர்வழி மட்டுமில்லாமல் முழுக்க ஒரு RSS பின்புலத்தை கொண்ட இந்த பாரதி முழுமையாக சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமீபத்தில் இத்தாலியன் கேக் ஷாப் என்ற நிறுவனத்தை 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு கொடுக்காத காரணத்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அந்த கம்பெனியுடைய மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து மாவட்டத்தில் உள்ள அத்தனை காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியாளர் உட்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் நேற்றைய தினம் அவர்களுக்கு மனுக்கள் வரப்பட்டது, இன்டிமேஷன் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் இவர்கள் யாரிடம் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு யாருக்காக இந்த வேலையை செய்தார்கள் என்று தெரியவில்லை. பாரதி மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சத்திய கமலா என்கிற குவாரிக்கு 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று அங்கே அனுமதி கொடுப்பது தெரிய வந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னால் பாஜக மங்கலம் காக்காத்தோப்பு பகுதியில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த ஐஸ் பிளான்ட் நடந்து கொண்டிருந்தது. அதன் மூலம் பல மக்கள் மயக்கமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்கள். அதனால் அந்த கம்பெனி மூடப்பட்டது. தற்போது 2 தினங்களுக்கு முன்னால் சுமார் 10 லட்சம் பெற்றுக்கொண்டு அதற்கு அனுமதி கொடுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக லஞ்ச பேர்வழி பாரதி டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியர் பாரதி அவர்களை உளவுத்துறை விசாரணை நடத்த வேண்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை அவருடைய சொத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டு அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். 2 தினங்கள் அவர் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த பாரதிக்கும் நாங்கள் நேரம் கொடுக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னால் அந்த இத்தாலியன் கேக் ஷாப்பில் எடுத்த மின்சாரத்தை துண்டித்ததை அதை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் வரக்கூடிய 2 தினங்களுக்குடன் வியாழக்கிழமை மாலை இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வாழ்த்து.
கடலூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு ஆதிதிராவிட மக்களிடம் வழங்க வலியுறுத்தி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் முடிவடைந்த பின்னர் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமாரிடம் கோரிக்கை மனுக்கள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. இதில் குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி, மாவட்ட துணை அமைப்பாளர் சின்ராசு மற்றும் ராஜ்குமார், வீரபாகு, அருண் பிரசாத், சேகர், ஜானகிராமன், வரதராஜன், ரங்கராஜன், கௌசல்யா, கலையரசி, வாசுகி, ராமா, முருகன், ரவி, சுப்புஜோதி, சக்திவேல், தென்றல், பாஸ்கர், துரைமுருகன், பாபு, பிரேம்குமார், மணிகண்டன், வழக்கறிஞர் மதுசூதனன், செந்தமிழ் ராஜா, சண்முகம், வீரமணி, மணக்குளை ராமச்சந்திரன், பொறியாளர் கவியரசன், சுந்தர், அருண், சன்பிரகாஷ், பச்சாரபாளையம் ரமேஷ், அன்பு, வீரச்செல்வம், சதீஷ், வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,